السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين. أما بعد، فقد قال الله تعالى في كلامه القديم والفرقان الحميد: بسم الله الرحمن الرحيم. وإذ تأذن ربكم لئن شكرتم لأزيدنكم ولئن كفرتم إن عذابي لشديد. قال النبي صلى الله عليه وسلم: أفلا أكون عبدا شكورا. صدق النبي صلى الله عليه وسلم. அளவற்ற அருளாளன், நிகரில்லா அன்புடையவன், எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பெயரை கொண்டு ஆரம்பம் செய்கிறேன். முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் பரிசுத்த தோழர்கள், குடும்பத்தினர்கள், உம்மத்தினர்கள், இங்கே சபை நிறைந்திருக்கிற நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் வந்து சேரட்டுமாக. பாக்கியமான ரமலான் மாதத்தினுடைய 2ஆம் பத்தை நாம் துவக்கி இருக்கிறோம். நடுப்பத்து அவுசத்துஹு மஃபிரா, அது உங்களுக்கான மஃபிரத்திற்கான பத்து என்று முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எனவே அல்லாஹ்வினுடைய மன்னிப்பினுடைய இந்த 10 நாட்கள் துவங்கி இருக்கிறது. அதனுடைய முதல் அமலாக ஃபர்லான, நஃபிலான, தராவீஹ் போன்ற சுன்னத்தான வணக்கங்களை நிறைவு செய்துவிட்டு அமர்ந்திருக்கிறோம். ரப்புல் ஆலமீன் அல்லாஹு தஆலா இன்றைய தினம் நாம் செய்த எல்லா அமல்களையும் அல்லாஹ் நிறைவாக அல்லாஹ் கபூல் செய்வானாக. நம்முடைய பாவங்களை அல்லாஹ் பொறுத்து கொள்வானாக. பாவ மன்னிப்பு பெற்ற, மஃபிரத்து பெற்ற நல்லடியார்களுடைய கூட்டத்தில் அல்லாஹ் நம்மை சேர்ப்பானாக. ஓதப்பட்ட கலாம் ஷரீஃபினுடைய நிறைவான நல்ல கூலியை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் வழங்கி அருள் புரிவானாக. குர்ஆனின்படி வாழ்வதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. காலமெல்லாம் குர்ஆனுடைய தொடர்பிலே வாழ்வதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. குர்ஆனின் கண்ணியத்தையும் மகத்துவத்தையும் மகோன்மியத்தையும் காலமெல்லாம் பேணி இந்த உம்மத்தினுடைய சொத்தான அந்த குர்ஆனை பாதுகாக்கக்கூடியவர்களாக அல்லாஹ் நம்மை கபூல் செய்வானாக. கண்ணியமிக்க முஃமினீன்களே, இன்று ஓதப்பட்ட சூராவிலே நபியுல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் செய்த உபகாரங்களை பற்றி அல்லாஹ் குறிப்பிடுகிறான். குர்ஆன் முழுக்க மூசா நபியை பற்றி பேசப்படாத சூறாவே இல்லை என்கின்ற அளவுக்கு நிறைவாக, நிரப்பமாக அல்லாஹ் மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களை குறித்து அல்லாஹ் குர்ஆனில் பேசுகிறான். பல்வேறு இடங்களில் பல்வேறு செய்திகளை அதிகமாக மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் அவர்களுடைய சமுதாயத்தினர்களுக்கும் அல்லாஹ் செய்த உபகாரங்களை, உதவிகளை, பேருபகாரங்களை பற்றி அல்லாஹ் பேசுகிறான். அதை சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்லுவான்: மூசாவே, நினைச்சு பாருங்க, என் நியாமத்தை நினைச்சு பாருங்க, எப்படியெல்லாம் நீங்க இருந்தீங்க, என்னவெல்லாம் நான் செய்து கொடுத்தேன், உங்க சமுதாயத்துக்கு அதை ஞாபகப்படுத்துங்க. அல்லாஹ் தஆலா வஸக்கிருஹும் பிஅய்யாமில்லாஹ், அல்லாஹ் என்னென்ன அருள் செய்தானோ அல்லாஹ்வினுடைய அருளை பெற்ற அந்த நாட்களை நீங்கள் நினைச்சு பாருங்க. ஃபிரௌன்கிட்ட இருந்து அல்லாஹ் உங்களை காப்பாத்தினா, ஃபிரௌனுடைய கொடுமையிலிருந்து பனு இஸ்ரவேலர்களை காப்பாத்தினா அல்லாஹ். இப்படி அல்லாஹ்வினுடைய அருள்கொடைகளை பற்றி அல்லாஹ் சொல்லிக்கொண்டே வருகிற பொழுது ஒரு வார்த்தையை அல்லாஹ் சொல்கிறான்: லஇன் ஷகர்தும் லஅஸீதன்னகும் வலஇன் கஃபர்தும் இன் அஸாபி லஷதீத். நான் தருகிற நிஅமத்துக்களுக்கு நீங்கள் நன்றி உள்ளவர்களாக இருந்தால் அந்த நிஅமத்தை நான் அதிகமாக்கி தந்து கொண்டே இருப்பேன். என் நிஅமத்தை நீங்கள் மறுப்பவர்களாகவும் மறப்பவர்களாகவும் நீங்கள் இருந்தால் என் வேதனை கடுமையாக இருக்கும் என்பதையும் எச்சரிக்கை செய்து அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தில் மிக முக்கியமான ஒரு வார்த்தை அல்லாஹ் குறிப்பிடுகிறான். அல்லாஹ்வினுடைய நிஅமத்தை, அருளை, வாக்கியத்தை, அருள் கொடைகளை நிறைய அனுபவிக்கிறோம். ஆனால் எவ்வளவு தூரம் அல்லாஹ்வுக்கு ஷுக்ர் உள்ளவர்களாக, ஷாக்கிரீன்களாக நம்ம இருக்கிறோங்கிறத யோசிக்கணும். வகலீலும் மின் இபாதிய ஷக்கூர், அல்லாஹ் குர்ஆனில் சொல்றான், என் அடியார்களில் ரொம்ப கொஞ்சம் பேர் தான் எனக்கு ரொம்ப நன்றி உள்ளவங்களாக இருக்கிறாங்க என்ற வார்த்தை அல்லாஹ் சொல்றான்.
இன் ஷக்கர்தும் ஆமன்தும் வகான அல்லாஹு ஷாக்கிரன் அலீமா. அல்லாஹ்வுக்கு நீங்க நன்றி உள்ளவங்களாக இருந்தால் அல்லாஹ்வும் உங்களுக்கு நன்றி உள்ளவனாக இருப்பாங்கிற ஒரு வார்த்தையை குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான். அப்போ ஷுக்ருங்கிறது ரொம்ப முக்கியம். அல்லாஹ்வுடைய நிஅமத்துக்களை அனுபவிக்கிற நாம அந்த நிஅமத்தை பாதுகாக்கிறதுக்கு, அந்த நிஅமத்தை காலமெல்லாம் பாதுகாக்கிறதுக்கு என்ன செய்யணும்? ஷுக்ர் செய்யக்கூடியவர்களாக இருக்கணும். எப்படி இல்லை அல்லாஹ்வுடைய நிஅமத்துக்கு ஷுக்ர் செய்யணும் மார்க்கம் சொல்லுது. அல்லாஹ்வுடைய ஷுக்ர்னா என்ன? முதல்ல அல்லாஹ்வுக்கு எப்படி எல்லாம் நன்றி செலுத்தணும் என்பதை குர்ஆனும் சொல்லித் தருது. ஹதீஸிலே நபிமார்களுடைய வாழ்க்கை வழியாகவும் அல்லாஹ் தஆலா சொல்லுது. முதல்ல அல்லாஹ்வுக்கு செய்கிற முதல் ஷுக்ர் என்ன தெரியுமா? நம்முடைய கடந்த காலத்தை நினைச்சு பார்க்கறது. இது ஒரு ஷுக்ர். ஏன் சொல்றது? ஷுக்ருனுடைய அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துறதுனுடைய ஒரு முக்கியமான ஷுக்ர் என்ன தெரியுமா? நம்ம வாழ்க்கையில பழைய வாழ்க்கை ஒன்று இருக்கும் இல்லையா, அதை விட இன்னைக்கு நல்லா இருக்கும். அப்ப அதை முதல்ல நினைச்சு பார்த்தா அதுதான் முதல் ஷுக்ர். நிறைய பேருக்கு பழைய வாழ்க்கையை நினைச்சு பார்க்கறது இல்லை. எனவே பிறந்ததுல இருந்தே இப்படியே இருக்கிற மாதிரி, இதே வாழ்க்கையை அனுபவிக்கிற மாதிரி, இந்த நிலையில இருக்கிற மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, முதல்ல உங்களுடைய பழைய வாழ்க்கையை நினைச்சு பாருங்க. அது அல்லாஹ்வுக்கு பெரிய ஷுக்ர். இது நிறைய பேருக்கு நம்ம நினைச்சு பார்க்கறது இல்லை. ஹஜ்ரத் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு திடீர்னு ஒரு பாலைவனத்துக்கிட்ட கடந்து போகும்போது அந்த இடத்துல நின்று அழுதாங்க. அவ்வளவு அழுதாங்க. ஜனாதிபதி உமர் ரலியல்லாஹு கேட்டாங்க, ஏன் இந்த பாறையில, இந்த இடத்துல, இந்த பாலைவனத்துல நின்று அழுகிறீங்க? அப்படி என்ன நடந்துருச்சு அப்படின்னு கேட்டாங்க. ஹஜ்ரத் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? இதே பாலைவனத்தை சில காலங்களுக்கு முன்னால் நான் கடந்து போயிருக்கிறேன். அந்த நேரத்தில் என்னுடைய தந்தை சில ஒட்டகங்களை தந்து மேய்க்க சொல்லுவார். நான் இந்த பாலைவனத்தில் மேய்ச்சிட்டு போயிருக்கிறேன். மேய்ச்சிட்டு போகும்போது அப்படியே இந்த பாலைவனத்தில் உள்ள ஒரு கல்லில் படுத்து தூங்கிடுவேன். ஒட்டகங்கள்லாம் எங்கேயோ அப்படி போயிடும். என் தந்தை சாட்டையை வச்சு என்னை அடித்து சொன்னார், நீ எல்லாம் ஒட்டகம் மேய்க்க கூட நீ லாய்க்கு இல்லடா, நீ எல்லாம் எங்கே உருப்பட போற அப்படின்னு என் தந்தை என்னை துரத்தி விட்டாரு. ஒரு ஒட்டகம் மேய்க்க லாய்க்கு இல்லாதவனாக இருந்த என்ன ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் தஆலா இன்னைக்கு அமீருல் மோமினீனா அல்லாஹ் ஆக்கிட்டான். மோமின்களுக்கெல்லாம் தலைவராக ஆக்கிட்டான். இந்த உம்மத்துக்கு தலைவராக அல்லாஹ் ஆக்கிட்டான். 22 லட்சம் சதுர மைல் ஆட்சி செய்கிற அளவுக்கு அல்லாஹ் என் கையில கொடுத்துட்டான். இன்னைக்கு நாடுகள் கடந்து உமர்னா பேசுறாங்க. யார் அந்த உமர் பேசுற அளவுக்கு அல்லாஹ் இந்த ஒரு வாழ்க்கை எனக்கு தந்துட்டான்னு நம்ம நினைக்கிறோம் பாருங்க. இது அல்லாஹ்வுக்கு முதல் ஷுக்ர். இந்த ஷுக்ர் நம்ம செய்யறதே கிடையாது. பழைய வாழ்க்கையை நினைச்சு பார்த்தாலே ஒரு கஷ்டம் வரும்போது, ஒரு பிரச்சனை வரும்போது நம்ம பழச நினைச்சு வைங்க, நான் இதை விடவும் மோசமா தானே இருந்தேன், ஆனா அப்படித்தானே இருந்தேன். அல்லாஹ் தஆலா எனக்கு இன்னைக்கு சொந்த வீடு தந்திருக்கிறானே, சொந்த நிலத்தை தந்திருக்கிறானே, மனைவி சாலிஹா தந்திருக்கிறானே, மக்கள் சாலிஹான மக்களா தந்திருக்கிறானே. இதை பழைய வாழ்க்கையை நினைச்சு பார்க்க சொல்லுது. நிக்காவுக்கு முன்னால் உள்ள வாழ்க்கையை நினைச்சு பாருங்க. நிக்காவுக்கு பின்னால் உள்ள வாழ்க்கையுடைய தரத்தை நினைச்சு பாருங்க. எனவே ஹஜ்ரத் பிலால் ரலியல்லாஹு போன்ற சஹாபாக்கள், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு போன்ற சஹாபாக்கள், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு திடீர் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹு அக்பர் சத்தம் போடுவாங்க. கூட்டத்தில் இருக்கிறவங்க எல்லாம் பயந்துருவாங்க. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு திடீர் சும்மா இருக்கும்போது சத்தம் போடுவாங்க, அல்லாஹு அக்பர், ஒரு பெரிய தக்பீர். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு கூப்பிட்டு கேட்டாங்க, ஏன் இப்படி சத்தம் போடுறீங்க? எல்லாருமே பதறிட்டோம். ஏன் வந்தாங்க? இல்லை, என் மனசுல நான் பழைய வாழ்க்கையை நினைச்சு பார்த்தேன். நான் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லத்துக்கு பின்னால நின்று நான் தொழுத காலங்கள், ரசூலுல்லாஹோடு எனக்கு இருக்கிற நசீபு ஒரு 3 வருஷம் தான் கிடைச்சிச்சு. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு சொல்றாங்க, ரசூலுல்லாஹோடு எனக்கு 3 வருஷம் தான் கிடைச்சிச்சு. அல்லாஹ் அக்பர். அல்லாஹ் ஆயில்ல எவ்வளவு பெரிய பரக்கத் செஞ்சிருக்கிறான் பாருங்க. 3 வருஷம் இருந்து தான் 5300 ஹதீஸை இந்த உம்மத்துக்கு கொடுத்திருக்கிறார். அபூ ஹுரைரானா தெரியாத ஒரு முஸ்லீம் இருப்பாரா? அபூ ஹுரைராங்கிற பெயரை தெரியாத ஒரு முஸ்லீம் இருக்க முடியுமா? உம்மத்து முழுக்க போய் சேர்ந்துட்டார் அபூ ஹுரைரா. எத்தனை வருஷம் ரசூலுல்லாஹோட இருந்தாரு? ரசூலுல்லாஹ் மௌத்தா போறதுக்கு 3 வருஷத்துக்கு முன்னால தான் வந்து கலிமா சொல்லி முஸ்லீம் ஆனார். 3 வருஷம் தான் நபியோட இருந்தார். ஆயுள்ல பரக்கத்துங்க. இன்னைக்கு எடுக்கப்பட்டுடுச்சு. ஆயுள்ல பரக்கத்து இல்லை. இன்னைக்கு ஆயுளுடைய பரக்கத்து, நேரங்களினுடைய பரக்கத்து எடுக்கப்பட்டுடுச்சு. கியாமத்தினுடைய அடையாளம் அது.
சொல்லாலும் இந்த மாதிரி வருஷம் மாதம் மாதிரி ஓடும், மாதம் ஒரு வாரம் மாதிரி, ஒரு வாரம் ஒரு நாள் மாதிரி, ஒரு நாள் ஒரு மணி நேரம் மாதிரி. அந்த காலங்களில் தான் நம்ம போயிட்டு இருக்கோம். இப்போ பார்த்த மாதிரி இருக்குது ரமதான், அடுத்த ரமதான். திடீர்னு சொல்லுவாங்க, அந்த ரசூலுல்லாவோடு நான் பின்னால் நிற்கும் போது எவ்வளோ வறுமை தெரியுமா, எவ்வளோ கஷ்டம் தெரியுமா, நான் அப்படியே தொழுகையில் நின்றுட்டு இருப்பேன், அப்படியே மயங்கி விழுந்துருவேன். நிறைய பேர் எதனால் மயங்கி விழுந்தாங்கன்னு தெரியல, எனக்கு வலிப்பு நோய் இருக்குதுன்னு நினச்சிட்டு என்னுடைய கழுத்தில் மிதிப்பாங்க. என்ன வலிப்பு நோய்க்கு அது ஒரு ட்ரீட்மெண்ட், அது அப்படி மிதிப்பாங்க என்ன. ஆனால் நிறைய பேர்களுக்கு தெரியாது, நான் பல நாட்கள் சாப்பிடாம பசியில் தான் மயக்கமாகிட்டேன் தொழுகையிலன்னு தெரியாது. நான் அப்படி இருந்த என்ன அல்லாஹு தாலா என் வாழ்க்கை இன்னைக்கு நான் பஹ்ரைனுடைய கவர்னராக இருக்கிறேன். பஹ்ரைன் நாட்டினுடைய கவர்னராக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு வாழ்க்கையில பழைய கடந்த காலத்தை நினைச்சு பார்க்கணும். இது ஒரு சுக்ர். கண்டிப்பா அதை நினைச்சு பார்த்தா அல்லாஹ்வுக்கு பெரிய அளவில் சுக்ர் செய்வோம். வாழ்ந்த வாழ்க்கையை நம்ம குறைப்படுத்த மாட்டோம், குறை சொல்ல மாட்டோம். பல நேரங்களில் முன்னாலேயே பார்த்துட்டே போறதுனால, எதிர்காலத்தை பற்றியே யோசிச்சுட்டே போறதுனால தான் கடந்த காலத்தில் கடந்து வந்த பாதையில் அல்லாஹ்வுக்கு சுக்ர் செய்ய மறந்துடும். அல்லாஹ் சுக்ர் செய்ய மறந்துடும். பிலால் ரலியல்லாஹு சொல்லுவாங்க, பல நேரங்கள் அழுதுகிட்டே சொல்லுவாங்க, இந்த பிலால் ஒரு காலகட்டத்தில் இந்த மக்காவுல என்ன நடக்க விட மாட்டாங்க, மக்காவுல நடக்க விட மாட்டாங்க, செருப்பு போட விட மாட்டாங்க, கருப்பினத்து நீக்கிறோம் அடிமையை என்ன பார்த்தாலே அப்படியே ஒரு நஜீச பார்க்கிற மாதிரி விரட்டுவாங்க, தெருவுகளில் நாங்கள் நடக்க முடியாது. அப்படி இருந்த இந்த பிலால இன்னைக்கு அவருடைய மேலான காபத்துல்லால வாங்கி சொல்லுகிற நசீபு அல்லாஹ் எனக்கு தந்திருக்கிறான். மஸ்ஜிது நபவியில வாங்கி சொல்ற பாக்கியத்தை தந்திருக்கிறான். காபாவுடைய சாவியை திறக்கிற நசீபு அல்லாஹ் எனக்கு கொடுத்திருக்கிறான். பாருங்க, நல்ல வேளை அல்லாஹ் ஈமான தன் கையில வச்சிருந்தான், மற்றவங்க கையில கொடுத்திருந்தா என்ன மாதிரி கருப்பினத்தாளர்களுக்கெல்லாம் அந்த ஈமான் கிடைக்குமா அப்படின்பாங்க. பிலால் ரலியல்லாஹு வாழ்க்கையில கடந்த காலத்தை நினைச்சு பார்க்கறது ஒரு சுக்ர். இது ஒரு சுக்ர், அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துறது. இன்னொரு சுக்ர் இருக்குது, என்ன, அந்த நிஅமத்தை மறைக்கிறது. இது ஒரு சுக்ர். அல்லாஹ் ஒரு நிஅமத்தை தரான் வைங்க, அதை மறைக்கிறது ஒரு சுக்ர். சில இடங்கள்ல மறைக்கணும். எல்லா இடத்துலையுமே அல்லாஹ் தந்த நிஅமத்தை சொல்லிக்கிட்டே இருக்கக்கூடாது. சம்பந்தமே இல்லாத இடத்துல போய் என்ன செய்யக்கூடாது, எனக்கு அப்படி வருமானம் வருது, எனக்கு இந்த வீடு இருக்குது, எனக்கு இந்த நிலம் இருக்குது, ஏன் இடம் தான் அது, ஏன் பையன் தான் இவரு, ஏன் அண்ணா அவரு, இப்படி நிறைய பேருக்கு ஒரு பெருமையா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இஸ்லாமியும் ஒரு காரியத்தை நிறைவேற்றணும் நீங்க போயிட்டு இருக்கிறீங்கன்னா எவ்வளவு தூரம் மறைச்சு வைக்கிறீங்களோ அவ்வளவு தூரம் அந்த காரியம் சக்சஸ் ஆகும். ஒரு காரியத்தை நம்ம முடிவு பண்ணிட்டேன்னு வைங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய அழகான வார்த்தை, வாழ்க்கைக்கான வழிகாட்டுதல். அந்த விஷயத்தை உடைச்சிடக்கூடாது. ஒரு விஷயத்தை தேவைப்படும் போது சொல்றது தப்பு கிடையாது. தேவையே இல்லாம பெருமைக்காக, பாட்டுக்காக, அல்லது எந்த காரணமும் இல்லாம சும்மா சொல்லிட்டு இருக்கிற நியமத்தை சொல்லக்கூடாது. அல்லாஹ் தரக்கூடிய நியமத்தை மறைக்கணும். மறைச்சாதான் அது ஒரு சுக்ர், அது ரப்புக்கு செய்யற சுக்ர். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் யூசுப் நபி வந்து சொன்னாங்க இல்லையா, நான் ஒரு கனவு கண்டேன், 11 நட்சத்திரங்களும் சூரியனும் சந்திரனும் எனக்கு சஜிதா செய்யற மாதிரி கனவு கண்டேன். குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான் நேத்துள்ள அந்த சூரா யூசுப்ல. உடனே என்ன சொன்னாங்க தெரியுமா, யாக்கூப் நபி அந்த கனவுக்கு விளக்கம் புரிஞ்சுட்டாங்க. 11 நட்சத்திரம்ங்கிறது கூட பிறந்த 11 சகோதரர்கள், சூரியன் சந்திரன்கிறது, சூரியன்கிறது நான், சந்திரன்கிறது அவங்க அம்மா. எனவே தாய் தந்தை சகோதரர்களை விட யூசுப் நபியை உயர்வான இடத்துக்கு அல்லாஹ் கொண்டு போக போறாங்கிறது கனவுடைய விளக்கம். இதை விளங்கின உடனே என்ன சொன்னாங்க தெரியுமா, யா புனைய லா தஹ்சுஸ் ருயாக அல்லா யஹ்வதிக, உன் சகோதரர்கள்ட்ட இந்த கனவை நீ சொல்லிராதமான்னு சொன்ன. நீ சொல்லிடக்கூடாது. என்ன அர்த்தம் இருக்கு? அல்லாஹ் தரக்கூடிய நிஅமத்து நீ மறைக்கணும். நீ மறைக்கிறது ஒரு பெரிய சுக்ர். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் பின்னால் ஒரு காலகட்டத்தில் மக்களை எல்லாம் எகிப்துக்கு அனுப்புறாங்க. அதே சூறால அல்லாஹ் சொல்றான், 11 பிள்ளைங்க, 12 பிள்ளைங்க யூசுப் நபி எகிப்துல இருக்கிறாங்க. 11 பேர் எகிப்துக்கு உள்ள நுழையிறாங்க. என்ன சொல்லி அனுப்புனாங்க தெரியுமா, உதுகுலு மின் அப்வாபி முத்தஃபர்ரிகா, நீங்க எகிப்துக்குள்ள நுழையும் போது சேர்ந்து போக கூடாதுப்பா, நீங்க என்ன செய்யணும், பிரிஞ்சு போகணும். மக்களுக்கு சொல்லி அனுப்புறாங்க. கண்ணு விழுங்குறாங்க. நீ என்ன செய்ய, கண் திருஷ்டியை பயப்படணும். கண் திருஷ்டி அவ்வளவு ஆபத்தானது. அந்நல்லூர் யுதுகில் ஒரு கபர், கண்ணு இருக்குத அது கபர் வரைக்கும் கொண்டு போய் சேர்த்துரும்னா சொல்லலாம். கண்ணு இருக்குத அது கபருக்குள்ள கொண்டு போய் நுழைச்சிடும். கண் திருஷ்டி அவ்வளோ ஆபத்தான, கெட்டவர்களுடைய பார்வையும் பொறாமையும் அதுக்காகவே இறக்கப்பட்டதுதான் குலோவு பிறப்பில் குலோவு பிறப்பின் அழகான
குழந்தைகளை பார்த்தா உஸ்மான் ரலியல்லாஹு அழகா இருக்குதுன்னு சொல்லிட்டு உடனே என்ன செய்வாங்க, ஒரு கருப்பு கலர்ல ஒரு புள்ளி அதனுடைய கண்ணத்துல வச்சு விடுவாங்க. இன்னைக்கு பிள்ளைகளுக்கு வைக்கிறாங்க பாருங்க. அதுக்கு உஸ்மான் ரலியல்லாஹு என்ன செய்வாங்க, என்ன பிள்ளைங்களுக்கு கண்ணு வேகமா விடும், அவ்வளோ அழகுல கண்ணு விடும், அறிவுல கண்ணு விடும், பொருளாதாரத்துல கண்ணு விடும். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் சொல்லி விடுறாங்க, நீங்க ஒரே மாதிரி போகக்கூடாது, போனீங்கன்னா யாக்கூப் பிள்ளைகளை பாருங்க, 11 பேர் எப்படி இருக்கிறாங்க பாருங்க. 11 ஆம்பளை பிள்ளைகள் யாக்கூப் நபிக்கு ஒன்னா சேர்ந்து போகும்போது அது மறைக்கப்பட, நியமத்துகள் மறைக்கப்பட. அல்லாஹ் ஒரு நியமத்தை தந்தா மறைக்கிறது, அது சுக்ர், அது அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துறது. தேவைப்படுகிற பொழுது சில நேரங்கள்ல அல்லாஹ் நியமத்தை சொன்னா சந்தோஷப்படுவான், அது சுக்ர். சில இடங்கள்ல வாமா நியமத்தை ரப்பிக்க ஃபஹத்திஸ், உங்க ரப்புடைய நியமத்தை தேவைப்பட்ட சொல்லுங்க. அல்லாஹ் சொல்லுங்க. எப்ப சொல்லணும், யாருக்கு சொல்லணும், எந்த இடத்துல பொறாம வராதோ, யார் பொறாமப்பட மாட்டாரோ. சஹாபாக்கெல்லாம் உட்கார்ந்து பேசிட்டு இருக்கிறாங்க. என்ன பேசுறாங்க, ஒரு சஹாபி சொன்னாரு, ஆதம் நபி தெரியுமா, ஆதம் நபி இஸ்தஃபாவுல்லாஹ் சஃபியுல்லாஹ், அல்லாஹ்வே கையால படைச்ச ஆதம் நபிய. ஒருத்தர் சொன்னார், மூசா நபியை பத்தி தெரியுமா, மூசா நபியோட அல்லாஹ் பேசினா. ஒருத்தர் சொன்னார், ஈசா நபி தெரியுமா, ஒரு ரூஹுல்லாஹ், அல்லாஹ்வுடைய ரூஹு. இப்படியே நபிமார்களை பத்தி இந்த சஹாபாக்கள் பேசிட்டு இருக்கிறாங்க. ஸல்லல்லாஹு உள்ள வந்தாங்க, என்ன பேசிட்டு இருக்கிறீங்க யா ரசூலல்லாஹ், இப்படி பேசிட்டு இருக்கிறோம். ஆதம் சஃபியுல்லாஹ்னாங்க, மூசா கலீமுல்லாஹ் சொன்னாங்க, ஈசா ரூஹுல்லாஹ் சொன்னாங்க, இப்ராஹிம் கலீலுல்லாஹ் அல்லாஹ்வுடைய நண்பர் சொன்னாங்க. இப்படிதான் நாங்கள் பேசிட்டு இருக்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உண்மைதான், ஆதம் அவர் சஃபியுல்லாஹ் தான், ஆதம் அவர் சஃபியுல்லாஹ், அல்லாஹ்வினால் படைப்புக்காக தானே அல்லாஹ் கையால் படைச்ச படைப்பு தான். மூசா அவர் கலீமுல்லாஹ், அல்லாஹ் பேசினான் தான். ஈசா அல்லாஹ் ரூஹு தான், அல்லாஹ்வுடைய ரூஹு தான். இப்ராஹிம் அல்லாஹ்வுடைய நண்பர் கலீல் தான். ஆனா நான் யாரு தெரியுமா அப்படின்னு கேட்டாங்க. நான் யார் தெரியுமா, அல்லாஹ் அக்பர். ரசூலுல்லாஹ் பத்தி சஹாபாக்கள் சொல்லுவாங்க, நபியே சொல்றாங்க, நான் யார் தெரியுமா, அன ஹபீபுல்லாஹ், நான் அல்லாஹ்வினால் காதலிக்கப்படுபவன், நேசன் என்று சொல்றாங்க. கலீலுக்கும் ஹபீபுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நண்பர், நபி அல்லாஹ்வுடைய நேசன். நேசருக்கும் நண்பருக்கும் என்ன வித்தியாசம் தெரியுமா, நண்பர் அல்லாஹ்வை திருப்திப்படுத்துறதுக்காக செய்யணும், நேசர்னா அல்லாஹ் இவங்களை திருப்திப்படுத்துறதுக்காக செய்யணும். நபியை திருப்திப்படுத்துறதுக்காக அல்லாஹ் என்ன செய்வார், நபியே உங்களை திருப்திப்படுத்துவதற்காக நான் கொடுத்து கொண்டே இருப்பேன். நான் ஹபீபுல்லாஹ், நான் தான் அல்லாஹ்வின் நேசர். நாளை மறுமையில் என் கையில தான் கொடி இருக்கும், லிவாங்கிற அல்லாஹ்வுடைய கொடி. நான் தான் சொர்க்கத்துக்கு முதல்ல திறப்பேன், மற்ற நபிமார்கள் பின்னால தான் வருவாங்க. இப்படியே அடுக்குறாங்க. ஆனா ஷாஃபிஈ, நான் தான் முதல்ல ஷஃபாஅத் செய்வேன். இப்படி எல்லாம் சொல்லிட்டு வந்து ஒலா ஃபக்ர். நான் பெருமைக்காக சொல்லல, அல்லாஹ்வுடைய நியமத்தை சொல்லணும்னு சொல்றேன். அல்லாஹ்வுடைய நியமத்தை சொல்ல சில நேரங்களில் சொல்றது சுக்ர், சில இடங்களில் மறைக்கிறது சுக்ர், சில நேரங்களில் பழைய வாழ்க்கையை நினைக்கிறது சுக்ர். நிறைவாக அல்லாஹ்வுடைய சுக்ர் ஒன்று இருக்குது, அல்ஹம்துலில்லாஹ். சுக்ருலே பெரிய சுக்ர் எதுன்னா அல்ஹம்துலில்லாஹ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்ஹம்துலில்லாஹ் பெரிய சுக்ர். உலகத்திலேயே ரொம்ப பெருசா அல்லாஹ் கொடுத்தது சுலைமான் நபி. ரொம்ப அதிகமாக கொடுத்தது அல்லாஹ் யாருக்கு, ஒரு மூமினுக்கு. ஒரு மூமினுக்கு அல்லாஹ் இப்படி கொடுத்ததே கிடையாது. ஒரு மூமினுக்கு உலகத்தில் உள்ள எல்லாத்தையும் எடுங்கன, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திலிருந்து கியாமத் வரைக்கும் அல்லாஹ் இந்த துன்யாவை நிறைய கொடுத்தது முதல் இடம் யார், ஒரு மூமினுக்கு சொல்றாங்க, சுலைமான். ஆனா அதுக்கு சுக்ராக அவங்க சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா, அல்ஹம்துலில்லாஹ். அந்த துஆவை நீங்க படிங்க, குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், அந்த வார்த்தையை மாதிரி ஒரு சுக்ருக்கான வார்த்தை ஒண்ணுமே கிடையாதுங்க. அல்ஹம்துலில்லாஹில்லதி ஃபல்லலனா அலா கஸீரின் மின் இபாதிஹில் முஃமினீன். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். எத்தனையோ முஃமினான மக்களை விட எங்களை அல்லாஹ் சிறப்பாக்கினானே அந்த அல்லாஹ்வுக்கு. இது ஒரு கஷ்டமான வார்த்தையா இது? அல்லாஹ்வுக்கு இதை சொன்னா ரொம்ப பிடிக்கும். எத்தனையோ பேர்களை விட அல்லாஹ், எத்தனையோ முஃமின்களை விட என்ன நல்லா வச்சிருக்கிறானே, அல்ஹம்துலில்லாஹ், என்ன சிறப்பாக்கி வச்சிருக்கிறானே. ஒரு நோயாளியை பார்த்தா சொல்லுங்க, அல்லாஹ் அவரை விட என்ன நல்லபடி, அவர் தெரிகிற மாதிரி இல்லை, மனசுக்குள்ள சொல்லுங்க அல்ஹம்துலில்லாஹ். ஒரு கஷ்டப்படுறவரை பார்த்தா சொல்லுங்க, நம்மளை விட கீழ்நிலையில் உள்ளவரை பார்த்தா சொல்லுங்க அல்ஹம்துலில்லாஹ். ஃபல்லலனா அலா கஸீரின் மின் இபாதிஹில் முஃமினீன். எத்தனையோ முஃமினை விட அல்லாஹ் என்ன நல்லா வச்சிருக்கிறாங்க.
தினமும் அல்ஹம்துலில்லாஹ் புகழ் அனைத்தும் அல்லாஹ்வுக்கு. சரி, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு சுக்ர் செய்வாங்க. அது என்ன சுக்ர்னா, ஒரு நியாமத்து கிடைச்சிச்சின்னு தெரிஞ்ச சஜிதால விழுந்துருவாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஜிதா செய் ஒரு வெற்றி கிடைச்சிருச்சு, விரும்பினது கிடைச்சிருச்சுன்னா உடனே சஜிதால விழுந்துருவாங்க. சஜிதா ஒரு சுக்ர், சஜிதா. எனவே இன் ஷக்கர்தும் லஅஸீதன், எவ்வளவுக்கு எவ்வளோ நம்ம சுக்குர் அதிகப்படுத்துகிறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ அல்லாஹ் அந்த நியாமத்தை நம்மள்கிட்ட தக்க வைப்பான், பாதுகாப்பான். அந்த சுக்குருக்கான நன்றியாக இன்னும் அதிகப்படுத்தி தருவான். ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம தகப்பல் மின்னா ஸலாத்தனா வ ஸியாமனா வ கியாமனா வ ருக்கூஅனா வ சுஜூதனா வ தضرعنا وتخشعنا وتمم تقصير أعمالنا وتجاوز عنا سيئاتنا وتوفنا مع الأبرار. وصلى الله وسلم على سيدنا محمد وآله وصحبه أجمعين. الحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا رب صل عليه وسلم. அச்சம் புதுவரிலிருந்து